தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் கட்சித் தலைவர் விஜய்க்கு நிகராக தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. அதற்கு முன்னர் விஜயுடன் கட்சி வளர்ச்சி, தேர்தல் வியூகம் குறித்து சில அமர்வுகளில் ஆலோசனை கூறி வந்தார். அதன் தொடர்ச்சியாக 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் அவரை மேடை ஏற்றி தனக்கு பக்கத்தில் அமர வைத்தார் விஜய். எந்த கட்சியும் தங்களது வியூக வகுப்பாளர்களை பொது நிகழ்வில் அறிமுகப்படுத்துவதில்லை. ஒப்பந்தம் போடப்பட்டு திரைமறைவில் தான் பணிகள் நடக்கும். ஆனால் பிரசாந்த் கிஷோரை மேடை ஏற்றி அவருக்கு சிறப்பு முக்கியத்துவம் அளித்தது அப்போதைய விமர்சனத்துக்கு உள்ளானது. அரசியல் களத்தில் பிரசாந்த் கிஷோர் பிராண்டாக இருக்கிறார். அவர் வெற்றியை நோக்கி கொண்டு செல்வார் என்ற எண்ணம் பொதுவாக உள்ளது. ஆனால் களத்தில் ஒரு கட்சி வலுவாக இருந்தால்தான் அது சாத்தியம். தமிழ்நாட்டின் புதிய நம்பிக்கை விஜய். தாவேகாவும் விஜயும் ஒரு மாற்றத்தை பிரதிபலிக்கிறார்கள் என்று பிரசாந்த் கிஷோர் பேசினார். முன்னதாக 2021 சட்டமன்ற தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் திமுகவுக்கு பணியாற்றினார். அப்போது அவர் யாதவ் அர்ஜுனா தான் அழைத்து வந்ததாக கூறப்பட்டது. அதே போல் தற்போது தாவேகாவுக்கும் மாதவ் அர்ஜுனாவை அழைத்து வந்ததாக பேச்சுக்கள் எழுந்தன. கட்சிகளுக்குள் தேர்தல் பணியாற்றுவதை 4 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பிரசாந்த் கிஷோர் நிறுத்திய போதும் விஜய்க்காக ஆலோசனை கூறுவார் என்று கூறப்பட்டது. திமுகவின் கட்சி கூட்டமைப்பு குறித்து முழு ஜாதகத்தையும் கையில் வைத்திருக்கும் பிரசாந்த் கிஷோர் விஜய்க்கு ஆலோசனை வழங்கினால் 2026இல் பெரிய மாற்றம் ஏற்படும் என்று தாவேகா தொண்டர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். 3 மாதங்கள் ஆகியும் தாவேகா பெரிய அளவிலான பாய்ச்சலில் இறங்கவில்லை. கட்சி பதவிகளை நிரப்பும் பணிகள் தான் நடைபெற்று வருகின்றன. பிரசாந்த் கிஷோர் என்ன செய்கிறார், என்ன மாதிரியான ஆலோசனைகளை வழங்குகிறார் என்று விசாரித்தால் பிரசாந்த் கிஷோர் தனக்கு வழங்கப்பட்ட ஆலோசனை வழங்கும் பணியை வேண்டாம் என முறித்து சென்று விட்டதாக கூறுகிறார்கள். பீகாரில் அரசியல் கட்சி தொடங்கியுள்ள பிரசாந்த் கிஷோர் அங்கு தனக்கு பிரச்சாரம் செய்ய விஜயை அழைத்ததாக, ஆனால் அதில் விஜய்க்கு உடன்பாடு இல்லை என்றும் கூறுகின்றனர். அதே போல் காங்கிரஸ் கட்சியின் மேல்மட்டத்தோடு விஜய் தொடர்பில் இருக்கிறாராம். ராகுல் காந்தியுடன் அவருக்கு நட்பு உள்ளது. ராகுல் காந்திக்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் எப்போதும் 7ஆம் பொருத்தமாகவே உள்ளது. காங்கிரஸ் தரப்பில் இருந்து வந்த வேண்டுகோள் படி பிரசாந்த் கிஷோருடனான கனெக்ஷன் கட் ஆகியுள்ளதாகவும் கூறுகின்றனர். தாவேகாவுடன் முக்கிய கட்சிகள் இன்னும் கூட்டணிக்கு வரவில்லை. விஜய் காங்கிரஸையும் விசிகாவையும் மிகவும் எதிர்பார்க்கிறாராம். சமீபத்தில் சத்தியமூர்த்தி பவனில் கட்சி நிர்வாகிகள் இந்த முறை திமுகவிடம் அதிக இடம் கேட்க வேண்டும் என்றும் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பதையும் வலியுறுத்த கூறினர். அதற்கு திமுக சம்மதிக்காவிட்டால் வேறு முடிவெடுக்க தயங்கக்கூடாது என்று தலைமைக்கு தங்கள் விருப்பத்தை கூறினர். இதனால் காங்கிரசின் நகர்வை விஜய் உன்னிப்பாக கவனித்து வருகிறார். ஜூன் 2வது வாரத்தில் இருந்து அவர் மக்களை சந்திக்க உள்ளதாகவும் அதன் பின்னர் கூட்டணி கணக்குகள் மாறத் தொடங்கும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றனர் தாவேகா நிர்வாகிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.